ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நண்பர்களே. கம்மாய்க்கு பார்த்தீங்கன்னா வயல் பக்கம் புழு தோண்டிக்கிட்டு இருக்கோம் தூண்டில் போடுறதுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறையா மீன் மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சமைச்சு இன்றைக்கி வீடியோ போடுறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகலாம். ஓகே நண்பர்களே, நாங்கள் மழையில் நிற்கிறோம். மரக்கரையில் இந்த கரையில் உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு போட்டு பார்க்க போகிறோம். மீன் மாட்டுதானுங்கிற தெரில. இங்கே கிடைக்கலன்னா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் மாறிடுவோம். என்ன சரி, நாங்கள் அந்த இடத்துல உட்காந்து போட்டுக்கிறேன். நீ தூண்டி ரெடி பண்ணிட்டியா இல்லையா? ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா தூண்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு தூண்டியை போட கண்டினியூ பண்ணுறோம். நண்பர்களே தூண்டி போட்டோம். ஐயோ இழுத்துருச்சுடா. எங்கடா எங்கே மீனுங்க புழுவாக காணும்டா. நண்பர்களே போட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஏதோ தின்றுச்சு. அடிக்கிறா ஆமாம் இது தெப்பா. நான் லாங்கு தெப்பை பாரு, ஒரு அடி போட்டிருக்கேன் தெப்பா. அதனால அப்படி இருக்கும். நாங்களாம் போட்டிருக்கீங்க நல்லா வாட்டமாக உட்காந்துருக்கேன் நண்பர்களே. அம்மோட குச்சி இல்லை மாட்டேன். குச்சி எல்லாமே பண்ணிருக்கேன். நான் எட்டத்தில் மீனா நான் முடிக்கிறேன். எட்டத்தில் மீனா நீ முடிச்சிக்க. நரம்புலாங்க கெண்டே பாருங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒன்றுக்கு ஜிலேபி குஞ்சு கட்டலை கட்டை ஜிலேபி குஞ்சு மாடிச்சு நண்பர்களே. கட்டலாதே மக்களே. எங்கடா இது கூசாலா போட்டுக்குறோமா மக்களே? நமக்கு பாம்பு மாட்டிக்கிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலட்டி கூசாலா போட்டு வச்சுக்குருவோம். இல்லை குச்சி மட்டும்தான் சின்னம். முதல் மீன் வெற்றிகரமாக பெரிய மீன். புழு திண்டு பேசி ஆடுச்சுல சரியான மீன். கட்லா மீன். கட்லா மீன் இதில் வைக்கிறது. எனக்கு ஏதாச்சும் வைக்கணுமேடா. 4 வச்சு முடிச்சுட்டேன். 4 வச்சு முடிக்க வேண்டாம். இந்த ஓட்டு மாட்டி இதை வச்சுருவோம். இந்த வாரு கூப்பிட்ற 5 என்னடா அப்படி சரட்டு எழுதுக்கு வரான கண்டை குஞ்சுடா. நண்பர்களே வரான கண்டை கொஞ்சம் முடிச்சாச்சு. எடுத்துல சின்ன சின்ன மாட்டுறது. சின்ன கட்டலாம் கண்டேன். பூசாக்கில் போட்டோம் கண்டை மக்களே. பூசாக்கில் போட்டோம்னு வச்சுக்க போட்டு போயிடும். அம்மாட்டா பார்க்கல் போட்டோம். மறுபடியே கடை என்ன எழுது போகுது வட்டியில் கட்டலை கண்டை. இப்போ நான் தொங்கு புழு போட போகிறேன். ஒரு முழு புழுவை மக்கள் எழுந்து போக மாட்டேங்குது. இல்லைன்னு தெரியல. வெள்ளு கட்ட மாதிரி வளையுது. மூஞ்சில அடிச்சுக்கிறாரா? போதுயா போதியா நான் போட்டு நடக்கல. நமக்கு கட்டலா கண்டை தான் எடுப்பேன். கட்டலா கண்டை தொங்கு புழு போட்டால் திண்டு ஓடிடுது போய். போடக்கூடாது. அடுத்த ஒரு விளாட கண்டை மாட்டிடுச்சு. 2வது விளாட கண்டை நண்பர்களே. இங்கே பாருங்க, எடுத்து போடு. ஆல்ரெடி முடிச்சிருந்தாருங்க. உள்ள டப்பாக்கில் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா கூசாக்கில் போட்டால் பொத்துக்குள்ள ஓடி போயிடும். நண்பர்களே ஒரு மீன் மாட்டிருக்கு பாருங்க. சம்மந்தமே இல்லாமல் வகுத்தில் மாட்டிட்டு வந்துருக்கு பாருங்க. வாயில் எல்லா மீன் மாட்டோம். சைடில் இந்த மீன் போல சுண்டு மேலே வகுத்தில் குத்தி கிழிச்சி வந்துருச்சு பாருங்க. கலட்டி போடு. எங்க நம்ம தெப்பத்தை காணும். ஐயோ பெரிய மீன்ரா. ஐயே இங்கிட்டு பார்த்துக்கிறங்க தெப்பத்தை காணும். மீனை காணும் நண்பர்களே. தெப்பத்தை காணும். தெப்பத்தை எடுத்தா மீனை காணும். ஏ உன்னைய பார்த்துட்டு மீனை விட்டுட்டா. மாட்டிக்கிட்டு ஏடியா போடா போயிடுச்சு. ஏன்ட்ட உள்ள கொண்டு வந்துருச்சுடா கூசாக்களை போடாம. இவன் மாட்டின 1 2 நமக்கு ஒரு கெண்டை மீன் முடிச்சிருக்கேன். 2 இந்த வந்தோன்றது கெண்டை மீன்டா. அப்படி சொல்லி தாண்டா போன வழியில் கெண்டை மீன் சொல்லிட்டு கெண்டை ஜிலேபிடா அப்படின்னாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெண்டை சொல்லி பழகிடுச்சு. அதனால ஜிலேபி கெண்டை மீன் சொல்லுவான். ஜிலேபி கெண்டை ஒரு நாள் சொன்னதுக்கு அது கெண்டை மீன் இல்லைடா ஜிலேபிடா. அது கூட தெரியலடா அப்படின்னு கேட்டீங்க. இல்லை கமாண்டில் நாங்கள் அப்படி தான் மக்களை சொல்லுவோம். தப்பாக இருக்குதாங்க. கீழே விழுந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டு அதுவும் உள்ள தண்ணிக்குள்ள விழுந்துச்சுடா. நண்பர்களே அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா ரீல் வீசி விரால் மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பாக ரீல் வாங்கி நம்ம
விரால் மீன் பிடிச்சி பார்ப்போம். வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரீல் வாங்கி ஃப்ராக் வாங்கி நம்ம வந்து விரால் மீன் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் லொக்கேஷன் நல்லா இருக்குது, பட்டு மீன் இருக்குதா என்னங்கிறது தெரில. இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரீலு எல்லாம் வாங்கி நம்ம இந்த இடத்துல வீசி பார்ப்போம் விரால் மீன் மாட்டுதா அப்படிங்கிறத. சரி இதெல்லாம் வந்து மாட்டுறேன்னே ஆறாக்கிட்ட 5 வாரம் நண்பர்களே, வெறும் குட்டி குட்டியாக மாட்டுது நண்பர்களே. இதை தண்ணிக்கில் விட்டுருமா தப்பாக்கில் விட்டுருவாங்க. குட்டி மீன் நண்பர்களே அடுத்த 5 வாரம் மீனை பாருங்கள் எங்கிட்ட மாட்டிக்கு வந்திருக்குன்னு நம்ம துண்டியில் எத்தனை ஸ்டைலில் இதை பிடிச்சி காமிங்க. பிடி ஆடு அப்படியே இருக்குல்ல. அப்படி சுண்டு மரணமாக சுண்டி இருக்குங்க. கடிச்சது ஒரு மீன், கடிச்சது ஒரு மீன், மாட்டிட்டு வந்தது ஒரு மீன். அம்மே கடிச்சதும் ஒரே மீன் தான், மாட்டினது ஒரே மீன் தான். பாருங்க வாயில் இருக்கு புல்லு வாயில். ஆமாம் அப்புறம் எப்பறம் மிஸ் ஆனச்சு. இப்படி கடிச்சிட்டு இழுத்துக்கு போகும்போது நம்ம சுண்டிட்டேன். சிலுவாயில் மாட்டி இருக்கு. இந்த பாருங்க. உள்ள போடு இதில் போடு. என்ன சிங்கி உளிக்கி உண்டாச்சிருக்க. ஆமாம் நம்மகிட்ட முள்ளு நம்ம அறுத்தது. நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் வந்து லேசாக சின்ன சைஸில் கிடைக்கிது. ஒரு சைஸ் இப்போ பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம ரொம்ப நேரம் கிடச்சிக்கிட்ட மீன். இது சைஸுக்கு பாருங்க. இதை விட கொஞ்சம் சைஸு கிடச்சிருக்கு நண்பர்களே. இனிமேல் தான் வந்து பெரிய சைஸ் மாட்டோம்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். கழட்டி வந்து போடுவீங்க நாங்கள் சாரில். சரி நாங்கள் பிடிச்ச சைஸ்லாம் பாருங்கள், அந்த தப்பாக்கில் போட்டிருக்கோம். நாங்கள் பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா அம்மே இந்த இருங்க. இதுதான் சைஸு. ஒரு விரல் தண்டி தான் இருக்குது, சுண்டி விரல் தண்டி தான் இருக்குது அந்த மீன் புறம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சைஸ் மாட்டி இருக்குது. இதே கம்பேர் பண்ணும்போது பாருங்க. சிரிக்காதா நண்பர்களே. சோகம் என்னென்னா பிடிச்ச மீனை இந்த கூசாக்களை போகிறேன்னு சொல்லி உள்ளே காட்டி கிடக்கு கூசா. இதுக்குள்ள போகிறேன்னு சொல்லி இங்கே இருங்க உள்ளே விட்டுட்டேன், தண்ணிக்குள்ள விட்டுட்டேன். ஏண்டா இவ்வளோ பெரிய வாய் இருக்குடா அதில். இதுக்குள்ள போட தெரியாமல் விரிச்ச ஒரு மீனே பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டேன் நண்பர்களே. இங்கே பாருங்க. இதில் கிடக்கிறது 2 மீன் கிடக்கும் பாருங்க, 2 பொடி கொஞ்சம் கிடக்கும். எல்லாம் ஆட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா. மக்களே சரிதான் போ. நீ அது எப்போ மாட்டுமோ, நீ எத்தனை வருஷம் கழிச்சு மாட்டே. அது அவ்வளோதான் மக்களே, போயிடுச்சு. என்னன்றது மக்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பனை இருக்கின்ற மாட்டேங்கிற நண்பர்களே. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த அதை கலட்டி தண்ணிக்குள்ள விட்றா. இது வந்து சிலேப் மாதிரியா இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது வந்து பனை ஏரி கெண்டை. மரமேரி கெண்டை. மரமேரி இல்லை, பனை ஏரி. மரம் இப்படியாண்ணே சாமி. இந்த மாதிரி தான் மற்ற தவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கூசாக்கில் விட்றாங்க. எப்படி விட்டேன் இங்கே இருங்க. இப்படி துள்ளிக்கிட்டே இருந்துச்சா, இப்படி எடுத்த பாருங்க, புளுக் டப்புன்னு அப்படியே விழுந்துருச்சு. இதே மாதிரி தான் விழுந்துருச்சு. இதே மாதிரி தான் மக்களே விழுந்துச்சு. இது பனையேரி. இது வந்து இதே சாப்பிட்லாம், ஆனால் தோல் உரிச்சு சாப்பிடணும். முட்டு தொலைஞ்சிடா இல்லை தொலைடா. ஏமாட்டு எங்கடா ஏமாடா வர நண்பர்களே. அடுத்தடுத்து கெண்டை மாட்டியதால் இங்கே வெறும் இதுவாக உள்ளது. இந்தா இதை காட்டி போடுறா. இது காமி. இது சோடி விட்டு போமா. உனக்கு எனக்கு சோடி, உனக்கு எனக்கு சோடி. தாயிலே கீழே விழுந்துச்சுடா நண்பர்களே. கீழே பார்த்தீங்கன்னா நான் மாட்டி இருக்கு. இங்கே பாருங்க, எதில் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் மாட்டி இப்படி பொத்துக்கிட்டு வந்துருக்கு. இந்த மீன் நிற்கிற மீனுனா கூறுகட்ட மீன் இல்லடா, சம்மந்தமே இல்லாமல் வகுத்துலையும் வாதிலையும் மாட்டிட்டு வருதுடா. நம்மோட மீன் போச்சுடா. ஆச்சியா ஐயே, இன்னால இது வந்து அவையில் இருந்திருக்கும். இன்னைக்கு என்னன்னே தெரியல, ராசியிலே நினைக்கிறேன். மீன் புறா பிடிக்க மீன் புறா பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல. சே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறது. இந்த 4 வர தண்டி மீன், இந்த 4 வர தண்டி சுண்டி வர தண்டி மீன், அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள பிடிச்சி போடுறாங்க. சரி நல்லா மீன்டா போயிடுச்சுடா. இந்த மட்டும் இந்த இதுவும் கொஞ்சம் அடைச்ச மாதிரினா சூப்பராக இருந்திருக்கும். எவ்வளோ நேரம் மீன் கிடைக்குமோ, கடிக்கிற மீனும்னா சரி இங்கிட்டு பிடிச்சி இதுக்குள்ள போட்டுக்கிறங்கிட்டு எதுவும் லூப் இருக்காடா, அது போல் இங்கிட்ட திரும்ப இதுக்கு போது நான் போகிற மாதிரி வரும். அந்த போதுடா உள்ளா ஐயட்டியே மக்களே. இஞ்சி பாருங்க, அடுத்த மீன் சரியான மீன். இந்தா பிடிச்சி போடு. நாங்களே போடவாடா. எங்கடா லொக்கேஷன் நாங்களே இல்லை, நாங்கள் போடுறேன் போடு மக்களே. இவன் மட்டும் லொக்கேஷனில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்து மீன் மாட்டோமாங்கிற தண்ணியில்
என்ன கரெக்டாக மீன் வந்து ஒரு ஆள் பிடிச்சானா நான் ஒரு ஆள் பிடிச்சி விட்டா பிடிச்சிடுவாங்க. நானும் வரேன்னு சொல்லி குட்டையை கிளப்பி மீன் கடிக்க விடாம பண்ணிடுவாங்க. அந்த வேலையை இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நீனே போடுறா. நான் உங்களுக்கு சின்ன அவன் சின்ன முள்ளா இருக்கனால நல்லா கிடைக்கிது. எங்கயா சில்லா யாத்துக்கு போயிருக்குங்களா அடுத்த மீட்டர் வேற லவுண்டா மக்களே 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 சூப்பர் மக்களே ரெக்கார்டாகதாடா வேறு லெவலில் பிடிக்கிறேன் அம்மாள். ஒன்றே ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருங்க நான் கேமராவை. ஏன்னா நீ நல்லா பிடிக்கிறேன். ஒரு ரெடி இது வந்த கல்லில் ஒரு ரெடி சட்டையர்னு அறா மீன் வரும் கல்லில் அடிச்சு தான் வருது கைக்கு. நான் வந்து ஒன்று எடுக்கிறேன். ஏன்னா நீ நல்லா பிடிக்கிறேன். புட்டியாக்காரன் இருப்பையோ இப்போ தூண்டியை வீசுறது கஷ்டம். தூண்டிய ஆமாம். ஆனால் நீ வச்சிருக்க தூண்டிக்கு தாண்டா காசே உலகத்தில் வளர்ந்ததை பார்த்தியா ஒன்றே மாதிரி தூண்டி வச்சு எவனாலே கொஞ்சம் பிடி பிடிக்க முடியாதா? அருமையான தூண்டிடா. நண்பர்களே மக்களே கெண்ட மக்களே நம்ம மாட்டிக்கிச்சு. நம்ம தலைவன்ட்டில் மாட்டிக்கிச்சு. நம்ம ஊரில் மாட்டினுச்சு. கரெக்டி கூசாக்கல ஓடு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல சைஸு கிட்டத்தில் காமிக்கிறேன். பெருசாக தெரியும். காருக்கு போக போகிறா என்னடா மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மீன் மக்களே. வேறு நண்பர்களே நாங்கள் வந்து வேணும்னால எங்கள் மீன் வந்து கடிக்க மாட்டேங்குதுங்க. யாரும் எவ்வளோ பெரிய கம்மாயின்னு பாருங்கள். இந்த கம்மாய்க்குள்ள இந்த மாதிரி மீன் தான் நிற்கிதான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. இந்த மீன் தான் நிற்கிதான்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது மக்களே. நாங்கள் வந்து தூண்டிக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஆகுது தீர்ந்து போட்டு. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இடத்துக்கு ஆனால் வந்து பார்த்தா இப்படி சின்னமாக தான் அடிக்குது மக்களே. மீன்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு சொல்கிறாங்க. அந்த கரையை நோக்கி போயிடுச்சு. கரைக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கணிப்புப்படி. அதனால் சின்ன மீனாக கிடைக்குது. பெரிய மீன்லாம் அங்கிட்டு போயிடுச்சு. இல்லை பிடிச்சிட்டு ஆளான்னு தெரியல மக்களே. என்ன பிடிக்கல அண்ணா அந்த ஆகிட்டு போயிடுச்சு வரல. பாருங்க எவ்வளோ பெரிய கம்மாயின்னு பாருங்க. அந்த அண்டா போயிடுச்சு வரல இல்லை ஓடு போட்டேன். பாருங்க மக்களே இன்னைக்கு இப்போ பிடிச்ச மீன் இதே மக்களே. அருமையான மீன் அருமையான மீன். ஒரே சிலேபி மீன் தான். இதுக்குள்ள 4 மீன் பிடிச்சி அதுக்குள்ள ஒரு 4 மீன் கிடக்கும் மக்களே வச்சுருக்காங்க. கேட்டால் பிஷர் மீன் வேறு சொல்லிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போகிற நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன் வந்ததுக்கு மாட்டில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க எப்படி மீன் கிடச்சி. ஆரம்பத்தில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இந்த மீன்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கே எடுத்தோம்னா இப்படி தான் மக்களே இப்படி தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த தடவை மீன் வந்து சமைச்சு காமிக்கும். அப்படி இல்லைன்னா வந்து காசு கொடுத்தாச்சும் வாங்கி வந்து சமைச்சு கூடிய போகிற நண்பர்களே. நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது வந்து பிடிச்ச மீன் வந்து திரும்ப விட போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மீன் மாட்டலை. இதை பிடிச்சி விட்டுருவேன் நீ எடுத்து உன் கையால். அனது கையால் பீடி டக்குனு உடச்சி போடாத. ஒடிஞ்சு வச்சு நானே விட்டுறேன் மக்களே. ஒடிஞ்சு வச்சு மக்களே. உள்ள ஒடிச்சிட்டியா? இங்கே பாருங்க ஒடிஞ்சு வச்சு சேரம் பண்ணேன். இந்தா இதை எடுத்து தண்ணிக்குள்ள விட்டுருவோம். அந்த போட்டு விட்டுரு. ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் வந்து இந்த மீன்களுக்கு நல்லது செய்கிறேன். இவர் வந்து கெடுதல் செய்கிறார். சரி நல்லா செஞ்சேன். நான் பார்த்தேன் எப்படி சூப்பராக நல்லா செஞ்சு வச்சுருக்கேன். இது என்ன பண்ண போகிறேன்? அது விட்டுற நேரம் அதுக்கு இதுக்குள்ள போட்டிருந்தாலும் நேரம் ஒழுங்காக இருந்திருக்கு. அதை நீங்க ஓடி போய் நீ இந்த மீனுக்கு இந்த மட்டும்தான் ஓடுச்சு. நீ வரான கண்ட மட்டும் பத்துக்கு போகுஞ்சு. எல்லா சிலேபிங்கெல்லாம் இருக்குல்ல எனக்கு எப்படி வந்துச்சு இதுக்குள்ள? நீதான் போட்ட. நான் மட்டும் போடல. நீ மட்டும் போட்டே பண்ணலையா? கேமரா இருக்குங்க போட்டே பண்ணலையா? மக்களே மக்களே அவரே காமி பிடிச்ச மீன் காமி மக்களே பாருங்க. இங்க என்ன அது சிலுவை பாதையை காணுவேன். அது குறைச்சிக்கிறேன் ஓட்டினா எடுத்துரு பாருங்க. பிடிச்ச சைஸுக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த லவர்ஸ் மீன் இப்படி தான் இருக்கான். மக்களே பாருங்க எப்படி பேசுகிறாருன்னு. இருக்கல இன்னைக்கு மீன் வேட்டை அற்புதமாக சூப்பராக மாட்டுருச்சு. இன்னைக்கு மீன் வேட்டை அதையும் எடுத்து போடு. எத்தனை மீன் மாட்டிக்கணும்? சில இதெல்லாம் என்னடா அது கருவாடு போட்டாங்க மீன் வரத்தையும் நல்லா வந்து பெரிய மீன்ரா மக்களே. கருவாடு ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஒரு கல்யாண கண்டை மாட்டேன். எங்கே என்ன விளாட்ன கண்டேன் அதுக்குள்ள இருக்கு. இதே விளாட்ன கண்டேன். இதெல்லாம் புழு அதுக்குள்ள இருக்க புழு பாருங்க. இதான் புழு. அது புழுவை தண்ணிக்கிலே போட்டுரு. ஏன் கொண்டு போக போறியா? ஏன்டா அப்புறம் வேண்டாம். அதெல்லாம் நானும் சொன்னி தண்ணிக்கிலே போடுறான் சொன்னக்கு நீ படுத்துற பாடு. சாக் படுத்துறோம். சாக் ஆக்கணும் நண்பர்களே. பாருங்க இதெல்லாம் ஒன்று விட போகிறோம் தண்ணிக்கில. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணிக்கில இதெல்லாம் ஒன்றுமே நண்டு தின்ட்டு போயிடும்.
நண்டுக்கு ஏற நண்டு மீன் ஆமை எல்லாமே திங்க இந்த மீனை. செத்து போச்சு மட்டும் நினைக்காங்க, எல்லாமே திங்கும். இதே சைஸு பார்த்துக்குங்க. முதல்ல 2 மீன் விட்டுட்டோம், ஓடி போச்சு. பார்த்துருப்பீங்க. ஆமாம், பாருங்க விட போகிறோம். விட்டுருக்கேன். விடுறா, எங்கிட்டா விட போகிறேன்? விடுறா, போயிட்டு வா. எப்படி போகுது பாருங்க. பாருங்க அந்த உள்ள ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது வந்து பெரிய மீன். ஓடு. எப்படி பாருங்க, எப்படி போகுது. அடுத்து மீன், அடுத்து சின்ன. என்னங்களா மிதக்குது, அது போயிடும். அந்த அதாவது தம்பி விழுந்துருச்சு மக்களே. ஒன்று மட்டும் நின்று அதுக்கு மூச்சு இல்லை. அந்த ஓடி சிறுட்டுன்னு போகுது பாருங்க. எப்படி போயிடுச்சு இப்போ. ஓகே நண்பர்களே, பிடிச்ச மீன்லாம் விட்டாச்சு. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்காது. ஏன்னா சின்ன சின்ன மீனாக பிடிச்சனால உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்காது. இருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணணும். அப்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ போடுவோம். அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மீனாக வந்து நீங்கள் லைக் பண்ணாலும் பண்ணாட்டி நாங்கள் வந்து போடுவோம். பெரிய மீனாக வந்து வாங்கியாச்சு உங்களுக்கு வந்து நம்ம குக்கிங் பண்ணி வந்து போகிறோம். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டாடா, பாய் பாய். பாய் மக்களே.